2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு உள்ளேயும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நான் புதிதாக விரும்புகிறேன், நான் சுகமடைய விரும்புகிறேன், நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி தேவை என்றால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நான் நிச்சயம் உன்னை புதிதாக்குவேன். நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவுக்குள்ள வரணும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். மிக தெளிவான ஒரு வார்த்தை, மிக தெளிவான ஒரு வார்த்தை. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய தேங்க்யூ ஜீசஸ், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. 2 அதனுடைய 5:17 வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதுசாகுது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் புதிதாகிறது எப்பொழுது தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அந்த சாயலுக்குள் இருக்கும் பொழுது, கிறிஸ்து எனக்காக அவர் சிந்தின அந்த கிரயத்துக்குள் இருக்கும் பொழுது, அந்த ரத்தத்துக்குள் இருக்கும் பொழுது நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகிறது, எனக்குள்ள புது ஆரோக்கியம் உண்டாகிறது, எனக்குள்ள புதிய வாழ்க்கை உருவாகிறது, புதிய குடும்பங்கள், புதிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா என்பதில் தான் இப்பொழுது கேள்வி. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் புதுசா மாத்தி கொடுங்கப்பா. அப்பா சொல்றாரு, சரி சிம்பிள். நீ கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நீ ஜெபிக்காமலே சில காரியங்கள் எல்லாம் மாறி போய்விடும். நீ கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுதே சரியாயிடும். அந்த அவருக்குள்ள, அந்த அடைக்கலமான அந்த பட்டணத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நார்மல் ஆயிடும். மனிதன் என்ன சூழ்ச்சி பண்ணா என்ன, எவ்வளவு பிரச்சனை பண்ணா என்ன, என்ன திட்டம் போட்டா என்ன, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லாம் புதுசா ஆயிடும்.